90s ரசிச்சு ரசிச்சு வியந்து பார்த்த சங்கர் படங்கள் இன்னைக்கு ஓடுறது இல்லை. இது எதனால? சங்கர் படங்கள் நம்ம பார்த்து வியந்து ரசிச்சு கொண்டாடணும். ஏன் இப்ப கழுவி ஊத்துறோம்? இதுக்கு என்ன காரணம்? என்ன பண்ணா திரும்பி அவர் நம்பர் 1 இடத்துல நிற்பாரு? இன்னைக்கு அவர் கூட இருந்த அஸ்டன் அட்லி எல்லாம் இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. ஏன் சங்கர் இப்படி ஆனாரு? இதை பத்தி என்னன்னு முழு வீடியோல பாப்போம் வாங்க. வெல்கம் டு மினிமா தட்டர் யூடியூப் சேனல். சங்கர் படங்கள் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னு பார்ப்போம். அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்களுக்கு கிராபிக்ஸ்னா என்னன்னு அறிமுகப்படுத்துறது சங்கர் தான். உலக அதிசயங்களை எங்க கண் முன்னாடி காட்டுறது சங்கர் தான். டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல எங்களுக்கு புதுவித எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது சங்கர் தான். 1000 முனைவு கேட்டு சலிக்காத பாடலை கொடுத்தது சங்கர் தான். ஒரு நாள் முதல்வன், ஸ்பிட் பர்சனாலிட்டி, கருப்பு பணம்னா என்ன, ரோபோனா என்ன, கர்மக்கலைனா என்ன, இப்படி வச்சது சங்கர் தான். 3 மணி நேரம் 3 நிமிஷம் மாதிரி போன சங்கர் படங்கள் இங்க ஏராளமா இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது சங்கர் படங்கள். அதுக்கப்புறம் சங்கர் படங்கள் செய்த சாதனை பார்ப்போம். சங்கர் படங்கள் சங்கர்ட்ட ஒரு குறைன்னு சொல்லுவாங்க. அவரு ரொம்ப பிரம்மாண்டமா செலவழிப்பாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காசெல்லாம் வீணா விரயம் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு எவ்வளவு அவர் காசு செலவு பண்ணாரோ அதுக்கு ட்ரிபிள் மடங்கு ப்ரொடியூசருக்கு காசு திரும்பி வர வச்சுருவாரு. அதுதான் சங்கர். அந்த மாதிரியான வியாபார ரீதியா தமிழ் சினிமா இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனதுல சங்கர் சார் இன்ட்ரோடக்ஷன் பண்ண டெக்னாலஜிஸ் என்னன்னு பார்ப்போம். சங்கர் சார் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தெடிக் மேக்கப் அப்படிங்கிறது முத இந்தியன் படத்துல தான் வந்தது. இது என்னன்னா கமல் கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐடியா சங்கர் சாரோட. அவர் தான் ப்ராஸ்தெடிக் மேக்கப், அதாவது மேக்கப் கல்ச்சரை இந்தியா சினிமாவுக்கு கொண்டு வந்தது. நல்ல காத்து இல்ல, நல்ல பொருள் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல. டபுள் ஆக்ஷன் லைவ் ஆக்ஷன். அதாவது முன்னாடி டபுள் ஆக்ஷன்னா இங்க 2 பேரு, இங்க ஒருத்தர் நடுவுல ஒரு கோடை போட்டுக்கிட்டு இங்க நின்னா பேசிட்டு இருப்பாங்க, இவங்க இங்க நின்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்படிதான் படங்கள் ஓடிட்டு இருக்கும். ஆனா சங்கர் சார் ஜீன்ஸ் படத்துலதான் 2 பேரும் பக்கத்துல நிற்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, தொட்டு பேசுவாங்க அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை அன்னைக்கு முதல்ல ஜீன்ஸ் படத்துல தான் கொண்டு வரப்பட்டுச்சு. கிராபிக்ஸ் முக்கியமா சங்கர் படங்கள்ல இன்னைய வரைக்குமே பேசப்படுறது கிராபிக்ஸ். இந்தியன் படமா இருக்கட்டும், ஏன் ஜென்டில்மேன் படத்துல சின்ன கிராபிக்ஸ் ஆரம்பிச்சு காதலன்ல கொஞ்சம் அப்டேட் ஆகும், இந்தியன்ல மெகா போய் ஜீன்ஸ் எலும்பு கூடு மாதிரி ஆடுற மாதிரி பண்ணி, முதல்வன் படத்துல இந்த பாம்பு ஆடுற மாதிரி, பாய்ஸ் படத்துல அந்த பூம்பும் சக்கர அந்த பாட்டுல குப்பைகள் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி ஏராளமா கிராபிக்ஸ் சங்கர் சார் படத்துல அறிமுகப்பட்டுச்சு. அது கிரிஞ்சா இருக்கலாம். அது அன்னைய காலத்துல அன்னைக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது மிகப்பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. சங்கர் சார் வெறும் பிரம்மாண்டம் பாடல்களை மட்டுமே நம்ம நம்பி வச்சு எழுதல. நல்ல ஸ்ட்ராங்கான கதை, ஸ்ட்ராங்கான திரைக்கதை, முக்கியமா அவர்கிட்ட கிரியேட்டிவ் ஐடியாஸ். அவரோட படங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐடியாஸோட மட்டும்தான் அந்த படம் எக்ஸாம்பிள் இந்தியன் படம் பாத்தீங்கன்னா தாத்தா வறுமகளை பண்ணி எல்லாரும் கொள்றான்னு அன்னைய காலத்துல அது மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்டான லைன். அதெல்லாம் எவ்வளவு பிளான் பண்ணாரு. ஜீன்ஸ் படத்துல 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பிறக்கிறது, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஜீன்ஸ் ரிலேட்டடா எடுத்தது. அதுதான் முதல் தடவை. முக்கியமா முதல்வன்ல ஒரு நாள் முதல்வன் கான்செப்டே போதுமே. அவங்க எவ்வளவு பெரிய கிரியேட்டிவ் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். ஆயுஷ் படம் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். அதுக்கப்புறம் எக்கச்சக்க படம் வந்துச்சு. அதாவது 5 பசங்க ஒன்னா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி காட்டுது. இன்னே இல்ல ஸ்பிட் பர்சனாலிட்டி அப்படின்னு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்திருப்பாரு. சிவாஜில கருப்பு பணம் தான் என்ன அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்திருப்பாரு. எந்திரன் சொல்ல தேவையில்ல, ரோபோ படத்துல எந்திரன் இது பண்றது அது மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்திருப்பாரு. 2.0 படத்துல ஃபோன் 5th ஃபோர்ஸ் மூலமா எப்படி பண்றது அப்படின்னு எடுத்திருப்பாரு. முக்கியமா சங்கர் சார் படங்கள்ல சாங்ஸ் ஏஆர் ரகுமான் அவங்க 2 பேர் காம்பினேஷன் அப்படி இருக்கும். சாங்ஸ் தான் சங்கர் சாரோட படத்துல மிகப்பெரிய பேக் போன். அப்படி போல இருக்கும் சாங்ஸ்லாம். ஒரு ஃபைட், அன்னியன் ஃபைட், அந்த கராத்தே ஃபைட்லாம் எவ்வளவு என்னதான் மேட்ரிக்ஸ்ல இருந்து அவங்க காப்பி அடிச்சிருந்தாலும் அது எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சிவாஜி, எந்திரன், இந்த மாதிரி படங்கள்ல 2.0 இந்த மாதிரி ஃபைட்ஸ் ரொம்ப பேசப்படும். இது 2மே ஸ்ட்ராங்கா சங்கர் படத்துல அமைஞ்சிரும். சரி, இப்ப என்னென்ன பிரச்சனைகள் சங்கர் படத்துல அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த கிரியேட்டிவ் ஐடியா பண்ணி எடுப்பாரு, அது எவ்வளவு பிளஸ் அதுவே மைனஸ் ஆச்சு. இப்ப கடைசியா அவர் 2 இந்தியன் 2 படத்துலயும் சரி, கேம் சேஞ்சர் படத்துலயும் நான் சொன்ன கிரியேட்டிவ் ஐடியா இந்த 2 படத்துக்குமே அப்ளை ஆகல. சாதாரணமா படமெல்லாம் எடுத்திருப்பாரு. இன்னொன்னு அவருடைய படத்தையே அவர் ரீக்ரியேட் பண்ண பாக்குறாரு.
நம்மலாம் ஒரு ட்ரேட்மார்க் படங்களை கொடுத்துட்டோம், அதே நம்ம ரீக்ரியேட் பண்ணி திரும்பி ஜெயிப்போம் அப்படின்ட்டு இந்தியன் 2ல வந்து லஞ்சம் வாங்கி இது வாங்கி இந்த மாதிரிலாம் அதே கான்செப்ட்ல எடுத்திருப்பாரு. கேம் சேஞ்சர்ல முதல்வன் படத்தை அப்படியே கொஞ்சம் பேரட்டி போட்டு எடுத்திருப்பாரு. இந்த 2 படத்துலயுமே டிஃபரெண்டான கான்செப்ட் இல்ல, அதனாலே இந்த 2 படமும் மக்களுக்கு சேரல. பெருசா அதுக்கு எந்த நஷ்டமும் வராது. ஆனா அது லட்சக்கணக்கான சங்கர் சார் படங்கள்ல 3 மணி நேரம் போறதே தெரியாது. அடுத்தது அவ்வளவு சுவாரஸ்யப்படுத்தி இந்த படங்கள் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கடைசியா இந்த 2 படங்கள் படமும் அது ஒதுங்க கொஞ்சம் நிறைய லேகிங் மொமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் ப்ரோவரா போரும்பா அப்படின்னு செம்ம லாஜிக் இருக்கும். முக்கியமா இந்த 2 படங்கள்ல கடைசியா 2 படங்கள்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்ல, அனிருத் தமன் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 2 பேரும் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு சங்கருக்கு தீனி போட முடியலன்னு சொல்லணும். 2 படம் பாட்டு சங்கரோட விசுவல்ஸ் முன்னாடி நிக்க முடியல. இப்போ ஆனா அந்த கடைசி 2 படமா ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு, ரொம்ப செலவு இழுத்து விட்டாருங்க. ஏன்னா கேம் சேஞ்சர் படத்துல 18 கோடிக்கு ஒரு பாட்டு எடுத்து படம் பெரிய லென்த்தா இருக்கு, டியூரேஷன் இருக்குனால அந்த பாட்டே கட் பண்ணிருக்கான். அதனால ப்ரொடியூசர் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டான். இது ரொம்ப தப்பு தான். ఇది డ్యామేజ్ జరగబోతుంది. సో అటు డిస్ట్రిబ్యూటర్స్ అందరు కూడా లోలో ఉన్నారు. அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற ஐடியாஸ்க்கு ப்ராப்பர் ரீசன்ஸ் அவர் வைக்கிறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வறுமை கலை இருக்கானா, வறுமை கலை எப்படி கத்துக்கிட்டாரு, சுதந்திர போராட்டம் தான் கத்துக்கிட்டாரு அப்படின்னு ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் முதல்வன் எப்படி சொன்னா ஒரு காமெடியா இருக்கும், ஆனா லாஜிக்கா எடுத்துட்டு வந்திருப்பாரு. எந்திரன் படத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரோபோ வருது, ரோபோவே மாறும் லாஜிக்கல் இருக்கு. ஆனா கடைசியா வந்த படங்கள் இப்போ 2.0 படத்துல ஆறான்பாங்க, அப்புறம் 5th போர்ஷன் இதுக்கு ஆறான என்னன்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு அது காட்சி படத்தாமையே போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய அந்த படத்துல ஒரு மைனஸ். அப்புறம் இப்ப இந்த இந்தியன் 2 கேம் சேஞ்சர் அவங்க ஏன் இந்தியன் 2ல அவங்க எப்படி பேரண்ட்ஸே அவங்க போட்டு கொடுப்பாங்க, பெத்த பிள்ளைங்க ரீசன் சொல்லாம போயிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் ரீசன்ஸ் அவர் எடுத்துக்கிட்ட ஐடியாஸ்க்கு கொடுக்காம சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஒருவேளை சங்கர் சார் இந்த வீடியோ பார்த்தாங்க, அவங்க மிகப்பெரிய ஃபேன். நீங்க சப்போஸ் இந்த வீடியோ கண்ணில் பட்டதுன்னா ஓகே இந்த தம்பி சொல்றது கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்ட்டு இதை சேஞ்ச் பண்ணி நீங்க பழைய சங்கரா புது பரிமாணத்துல கிரியேட்டிவ் ஐடியாஸோட படங்கள் திரும்பி இந்த இந்தியன் சினிமாவுக்கு நீங்க யாரும் இல்ல இந்த உலக சினிமாவுக்கு நீங்க யாருன்னு காட்டணும். அதான் எனக்கு ஆசை. உங்களுக்கு பிடிச்ச சங்கர் படங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. வரிசையில பொருளாதாரத்துல 49வது இடம். பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி நாட்டை வளர விடாம கெடுத்து கூட்டிட்டு இருக்கீங்க. படிப்புக்கு ஏன் காசு கொடுக்கணும்னா மாணவர்கள் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு அவங்க ஏமாத்த ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லாம் வெளியும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில விடியுது. நம்ம செய்யற வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம், அது நம்மளை எங்க இழுத்துட்டு போறோம்.